முதல்ல கோவையை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கூட்டணி இன்று காலையில் மற்றொரு கட்சியோடு இணைந்து ஒரு மாபெரும் பலத்தோடு நான் இங்கே கோவையில் இறங்கி இருக்கிறேன். எங்க பலம் இன்னும் கூட்டப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மாம்பழம் பழம் மாம்பழம் பழம் மாபெரும் பலம், பழமும் சொல்லலாம் பலமும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பலம் ஒட்டுமொத்தமா. அதனால வெற்றி பழம், வெற்றியின் பலம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். லாவும் தமிழுக்கு சொந்தம் தான், ராவும் தமிழுக்கு சொந்தம் தான். அதனால மிக்க மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அமித்ஷா அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில பேச்சில இருந்தே தெரிகிறது. அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அவர் நல்லா நடந்துகிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார். நல்லவர்களுக்கு அன்பான ஷாவா இருப்பார். நீங்க அவதூறு நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறீர்கள், அவதூறு ஷாவா தான் இருப்பார். அதனால அன்பே சிவம் என்பதுதான் எங்களது ஒரு நோக்கம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வந்து திருச்சிக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால நாங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கோம். 2026 எங்களுக்கானது, 26 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கானது. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன், ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பெயர் வச்சுதான் என்ன ஷா பிரபலம் அடையணும் இல்ல, எல்லாத்தோட 4000 குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா? சவால் விடுகிறேன் என்று கேட்கிற முதலமைச்சர் அவர்களே, இதுவரைக்கும் மத்திய அரசுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல. ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா? அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு 4000 குடமுழுக்கு நடத்திட்டோம்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார். தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக, அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக, அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுக சொன்னார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சவால் விடுறீங்களே. செந்தில் பாலாஜி மேல எந்த குற்றமும் இல்லை, ஊழல் வழக்கு இல்லை. நேரு மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை. பொன்முடி மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை, ஊழலும் இல்லை சொல்ல முடியுமா? ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்க ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, முடியாது. ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் தெரியும். பாட்டல்ல கமிஷன், பதவி அரசாங்க பதவி கொடுக்கறதுல கமிஷன், எல்லாத்துலயும் கமிஷன். ஆக இன்னைக்கு நீங்க விசாரணை கமிஷன், எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது நேற்றைய தினம் மறுபடியும் திருப்பரங்குன்றத்துல எங்களுக்கு ஆதரவாக, இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பின்பும் ரகுபதி சொல்றா நாங்க மேல்முறையீடு செய்வோம். எல்லாத்துக்கும் மேல் நான் கடுமையான கண்டனத்தை நேற்று நான் சொல்லி இருந்தேன். வினை எரிக்கிறத விளக்கு எரிப்பதை கூட, விளக்கு ஏற்றுவது கூட ஒப்பிட்டு பேசியதான் எனது கடுமையான கண்டனத்தை நான் நேற்றே தெரிவித்திருக்கிறேன். இன்று எல்லா அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். சேகர்பாபு அண்ணனுக்கு எங்களை பார்த்தாலே பதற்றம் வந்துருது. என்னன்னே புரியல எங்களுக்கு. அதனால எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இன்னைக்கு காடேஸ்வர சுப்பிரமணிய மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார். அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க. ஏன்னா அங்க ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 48,000 கோயில்கள், கோயில்களுக்கான இடங்கள், அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், மக்கள் துதித்துக் கொண்டிருக்க ஒரு கோயில இப்போ நீங்க வந்து விளக்கேற்றதுக்கு நாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க. ஆனா நடு இரவு வந்து ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால கோயில் இடிக்கிற நீங்க சொல்றீங்க. பொதுமக்கள் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கும் கோயிலை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு இடத்தை வைத்திருக்கும் பொழுது ஒன்றிய இடங்கள மக்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள், கும்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதனால திருப்பியும் மக்கள் விரோத ஆட்சி என்பதை
ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது அவருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. சென்னை புத்தக கண்காட்சியில் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான கருத்துக்கள் பதிவிட்ட புத்தகங்களை உயர்நீதிமன்றம் பறிமுதல் செய்கிறது. இது மிக ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட சகோதரி வழக்கறிஞர் அனிதா அவர்கள் 1500 வழக்கறிஞர்கள்ட்ட மரியாதைக்குரிய நீதியரசர் சாமிநாதன் அவர்களுக்கு எதிரான கொடுத்த இம்பீச்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் வாங்கியிருக்கிறார்கள். 1500 வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். நான் நேத்தே சொன்னேன், எப்பொழுது இந்த திருப்பரங்குன்றத்திற்கு ஆதரவாக வழக்கு வந்ததோ அப்போது கையெழுத்திட்ட அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதல் 108 நாங்க, அப்புறம் 120 பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்படி அவர்கள் கையெழுத்து போட்டார்கள்? ஆக ஒரு நீதிபதியை அவதூறாக பேசக்கூடாது என்பதும் நேற்றைய தீர்ப்பின் ஒரு ஷரத்து. அதனால இதற்காக இங்க எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும். நீதிபதியை தவறாக பேசியதற்கு முதலமைச்சர் விசாரிக்கப்பட வேண்டும், ரகுபதி அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. அதிமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தான். அதிமுக ஓட்டு போட்டாலும் பாஜக தான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி திமுக ஸ்டாலின் சொல்லிட்டார். அதாவது முதல்ல எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பாக்கட்டும். இந்த கூட்டணிக்குள்ள மாணிக் தாக்கூர் ஒன்ன பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்ன பேசுறாரு. ஏன் அவங்க பொறுப்பாளர் ஒருவர் இன்னைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல எங்களோட கட்சியில சில பேர் டிஎம்கேவா டிவிகேவான்னு இப்ப விவாதம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு அவங்க பொறுப்பாளரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதோட ஸ்டாலின் அவர்களை உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க. உங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்கா உங்க கூட இருக்காங்களான்னு பாருங்க. உங்க கூட்டணியில உள்ள பிசிகே உங்க கூட ஒழுங்கா இருக்காங்களான்னு பாருங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் நான் தெளிவா சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. இண்டி கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, தமிழகத்துல தாவேகா விஜய் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்திருக்காரு அப்படின்றாரு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால ஆனா முடியாத கட்சியாக அவர் எப்ப மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்கும் போதுதான் அசைக்க முடியாத கட்சியா மாறுவார். இல்லன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். இல்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சொல்லனா, எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அது தனியாக முடியுமா, இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. பாமகவை தொடர்ந்து பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பல கட்சிகள், என்னென்ன கட்சிகள் என்று நான் சொல்ல முடியாது. பல கட்சிகள் நிச்சயமாக. ஆமா ஆமா நானும் எதிர்பார்க்கிறேன். நானும் எப்ப தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா, முதல் நாள் பராசக்தி முதல் நாள் வருதா, ஜனநாயகன் முதல் நாள் வருதா? ஜனநாயகன் முதல் நாள் வருது. நீதிபதியே ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போலாம் அப்படின்னு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. படம் வெளிவரக்கூடாது அப்படின்றது மத்திய அரசு நினைக்கிறதா? அப்படியா? சென்சார் போர்ட்டை கேட்டு வேணா சொல்றேன். நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டு வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். சிபிஐப்பா ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு, ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சம்மன் செய்யறாங்க. சம்மன் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால law is taking its own course, அவ்வளவுதான். அதனால law is not taking the course as we want. Law is taking its own course.
அதை நான் தெளிவா பயன்படுத்துறேன். மேடம், விஜய் தொடர்ந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு ரெண்டா பிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் முதலில் எதிர்க்க வேண்டியது யாரு? அரசியல் எதிரி தானேப்பா. இப்ப இது சட்டமன்ற தேர்தல் தானே. கொள்கை எதிரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். அவர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார். அதில் எனக்கும் மகிழ்ச்சி தான். நிச்சயமாக அவரோட திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமா அது எல்லோருக்கும் பலன் தர வேண்டும். அவர் ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்து, தேசிய ஜனநாயக பார்ட்டி ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்தா உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்த கூடாது என்பது. அல்ல, ஒரு அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருக்குமே எதுக்கு நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அப்ப நம்ம பலமானாதானே அவங்கள வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கணும். இல்ல கோவம்னு இல்ல, எங்களோட கோவம் எல்லாம் திமுக மேலதான். அதனால இன்னைக்கு ஏன் 67ல ராஜாஜி அவர்கள் நேரடியா திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அவங்களோட சேரலையா? தேர்தல்னு வரும்போது கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ன்றதான் முக்கியம். அதனால கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். கேட்டா என்ன தப்பு? இப்ப திமுகவை தோக்கடிக்க வேண்டும், அல்ல விஜய் சிந்திக்க வேண்டும். உடனே அழைப்பு அப்படின்னு போடாதுங்க. உங்களோட பிழைப்பும் அதுதான் போடுங்க. நீங்கள் உங்களோட கடமையும் அதுன்னு போடுங்க. எங்களோட கடமையும் கிடையாது, அவரோட கடமையும் இருக்கு. திமுகவை தோக்கடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றால் வியூகம் எப்படி வகுக்கப்பட வேண்டும். கட்டாயம் சொல்றேன், தனியா யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் தனியா நின்று திமுகவை வீழ்த்தி நீங்க முதலமைச்சரா வர்றது சிரமமான காரியம். அதனால கொஞ்சம் சிந்திங்க நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி பாஜக சார்பில் கடமை அழைப்பு எப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா காங்கிரஸ் அதனாலதான் முந்துக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் முந்துதா பிந்துதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட யாருக்கு இருக்க விருப்பம் இல்ல, காங்கிரஸ் உட்பட. அதனால அவங்க இன்னொரு கதவை திறந்து வைத்திருக்க. நான் இன்னொன்னு சொல்றேங்க, ஜோதிமணி பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக் தாக்கூர் பேசுறாரு. ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாம இவங்க எல்லாம் பேசுறாங்களா? ராகுல் காந்தி ஏதாவது ஒரு மறுப்பு கொடுத்தாரா? இல்லையா? அப்போ அங்கேயும் யாரு முந்துறது யாரு பிந்துறதுன்னு பிரச்சனை இருக்குன்றது நான் நினைக்கிறேன். தனித்தனியா பேசினாலும் கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும்ன்ற ஒற்றை கருத்துல எல்லாரும் ஏன் மத்தவங்களை பேசாமன்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம்ல, சொல்லாம இருக்கிறாங்கல்ல, பாக்கலாம். அங்க குழப்பம் இருக்கிறது என்பது எனது நிச்சயமாக. கை இப்படி இல்ல இப்படி இருக்கு, அதனால பாத்துக்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி தொடர்பாக எல்லா கட்சியினர்களும் எல்லா கூட்டணியுமே ஒரே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தான் என்ன? உங்க கூட்டணியில யாரெல்லாம் அந்த தை பிறந்தால் அந்த வழியில எங்களுக்கு தை பிறந்த உடனே ஒரு வழி பிறந்து இருக்குதுல்ல, இன்னொரு கட்சி எங்களோட இணைந்து இருக்குல்ல. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் திமுகவின் வலி போகும். திமுக என்ற வலி தமிழகத்தில் இருந்து போகும், நாங்கள் வலிமை அடைவோம். ஆக எங்களுக்கு வலி. அதுக்கு பதில் சொல்லலப்பா, அது அவங்க கட்சி விவகாரம், நான் பதில் சொல்ல, அவ்வளவுதான். இப்போ எங்க கூட பாமக சேர்ந்து இருக்கிறது, அதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும்.